வணக்கம். தமிழகத்தில் நடிகனாக அறிமுகமாகி நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒரு ஏமாளியாகி நேற்றைய தினம் நம்மை விட்டு மறைந்த மாமனிதர் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில வரிகளில் அவரை நாம் புகழ வேண்டும். இன்று அதற்கு முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அவருக்கு ஒரு வீர வணக்கம். அவர் புகழ் என்றும் அழியாது நிற்க அவர் அரும்பணி செய்து இந்த மக்களுக்கு பேர் உதவிகளை தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கிறார். அது இன்று மக்களிடையே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தமிழக மக்கள் அனைவருமே இன்று நினைவு கூர்ந்து அதை தெரியாத ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இதை இன்று மீடியா வாயிலாகவும் இதை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்த மக்கள் பல்வேறு விதமாக திரண்டு அலைதிரளாக ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாது அவர் நடிப்பு உலகில், திரையுலகில் தன்னுடன் பயணித்த அனைத்து சக தோழர்களையும், சிறிய வேடங்களில் நடிக்கக்கூடிய பணியாளர்களையும் ஒரே சமநிலையில் பயன்படுத்தியது இன்றும் என்றுமே அவர் புகழ் அழியாது. ஏனென்றால் சிறிய மனிதனை ஒவ்வொரு நடிகரும் எவ்வாறு பாடுபடுத்துகிறார்கள் என்று அப்பப்போ நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய நிலையில் அவரை பற்றி ஒரு நடிகர்கள் கூட எந்த ஒரு தவறாகவும் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், சாதி பார்ப்பார், மதம் பார்ப்பார் என்று கூறவில்லை. என் தோளில் கை போடுவார், என்னுடன் சகமாக உட்கார்ந்து உணவு அருந்துவார். ஒரு நேரம் உணவு இல்லை என்றால் பணியாளர்களை கூப்பிட்டு 50 பேருக்கு கூடுதலாக சமை என்று கூறுவார் என்று ஒவ்வொருவரும் கூறுகையில் அதை நாம் கேட்கும்போது மனது எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அவர் ஏன் இறந்தார் என்று சொல்லும் அளவிற்கு எங்கள் உள்ளம் வருந்தி கொண்டிருக்கிறது. ஆகவே அவர் இறந்ததற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மிக்க வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கு தமிழக அரசு முழு அரசு மரியாதை வழங்கும் என்று அறிவித்தமைக்கு அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.